Hello viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்டு fourth gear போட்டுக்கோங்க. ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோர்த்து கியரில் எப்படி ஓட்டணும்னு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபோர்த்து கியரில் ஓட்டும்போது எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க, இந்த மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க கிட்டே கேட்போம். எப்படி மேடம் இருக்குது ஃபோர்த்து கியரில்? பெரிய கண்டெய்னர் வர கிராஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஃபோர்த்து கியரில் போகும்போது தான் அவர் கிராஸ் பண்ணுறாரு. எல்லாம் நடக்குது ஃபோர்த் கியர் போகும்போது தான். எப்படி மேடம் இருக்குது, எப்படி ஓட்டுறீங்க? ஃபோர்த் கியர் கொஞ்சம் இதாக தான் இருக்குல்ல, ஸ்பீட் ஜாஸ்தியாக தான் இருக்குது போல் ஃபோர்த் கியரில். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபோர்த் கியர் போடுறதால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என்ஜாய் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். சூப்பர் மேம், நல்ல கண்ட்ரோல் வந்துருச்சுங்களா? ஆமாம், கண்ட்ரோல் எல்லாம் வந்துருச்சு. மோரோவர் இந்த ரெண்டு கை யூஸ் பண்ணுறது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிரைவிங்கில். கரெக்ட் டிரைவிங் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெண்டு கை யூஸ் பண்ணுறது. சூப்பர் மேடம், என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. மேடமோட டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வியூவர்ஸ், சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஃபோர்த்து கியரில் போட்டு ஓட்டுறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிளாஸ் டச்சு. ஸோ பெடல் யூஸ் பண்ணுறத கூட அவங்க கிளச்சை வந்து 80% ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி விட்டுட்டாங்க. ஜஸ்ட்டு சும்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க கிளச்சில் காலை. ஸோ ஆக்சிலேட்டரை பொறுத்த வரைக்கும் மைல்டாக டச் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் டக்குன்னு ஸ்லோ பண்ணோன்னா மேடம் கிளச்சை ஃபஸ்ட்டாக எடுத்துங்களேன், ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துருங்க, இப்படி லைட்டாக தள்ளுங்க, அவ்வளோதான். பிரேக்கை அழுத்தக்கூடாது, லைட்டாக டச் பண்ணணும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பிரேக் லைட்டாக டச் பண்ணுங்க, கால் எடுங்க, லைட்டாக டச் பண்ணுங்கள், கால் எடுங்க, லைட்டாக டச் பண்ணுங்கள், கால் எடுங்க. அப்படியே வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பாருங்கள். ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், லெஃப்ட் வந்துட்டு அப்படியே மறுபடியும் வந்து நீங்கள் அழகாக கிளச் ஏற்றி ஃபோர்த்து கியரே போய்க்கலாம், இல்லை தேர்டு கியருக்கு போய்க்கலாம். தேர்டு கியருக்கு போய்க்கோங்க. ஸ்பீடு ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா தேர்டுக்கும் போய்க்கணும், கிளச் ஆகிட்டு தேர்டுக்கு போய்க்கணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்டு வந்துடும், அவ்வளோதான். சூப்பர். தேர்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஃப்ரண்ட்டில், ஃபோரை பொறுத்த வரைக்கும் அப்படியே ரிவேஸில். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஓட்டுறச்ச சைடில் வர யாரையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களும் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி யாராவது உள்ளே குதிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்து என்ஜாய் பண்ணி ஓட்டணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து முன்னாடி பார்த்து ஓட்டணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ரோடை பொறுத்த வரைக்கும் சைடில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ண போகிறீங்களா, லெஃப்ட்டில் ஓரமாக நிறுத்த போகிறீங்களா, அப்போ இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிரர் நீங்கள் ஒரு 5 செகண்ட் பார்த்துக்கணும், யார் எங்கே வராங்க அப்படின்னு. பிரேக் யூஸ் பண்ணும்போது இந்த மிரர் பார்க்கணும். ஸோ ஸ்டெப் பிரேக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ மற்றபடி மிரர் வந்து நமக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவது நமக்கு யூஸும் கிடையாது. அது எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ தான் அது யூஸு. சும்மா பார்த்தா நம்ம முகத்தை வேணால் பார்த்துக்கலாம், எப்படி இருக்குது, அழகாக இருக்கா அப்படின்னு. ஸோ மற்றபடி அது யூஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எஸ், அவ்வளோதான். மிரர் எப்போ பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி மேடம் நான் சொல்லியிருப்பேன், முன்னாடி பார்த்து நீங்கள் போயினே இருங்க மேடம் ஜாலியாக அப்படின்ட்டு. ஏன்னா பின்னாடி வரவர் வந்து அவருக்கு தெரியும் இந்த கேப்பில் போகலாமா போகக்கூடாதா. இன்கேஸ் கேப் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அவர் ஹார்ன் அடிப்பார். அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே பெரியவருக்கு வழி வேணும் போல இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாரு, பெரிய பாதை போயிட்டுருக்காரு, கொஞ்சம் வழி கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு. நீங்கள் டக்குன்னு வழி கொடுத்துட்டிங்கன்னா அவர் போயிடுவார். டக்குன்னு நீங்கள் ஒரு பாய் சொல்லிடலாம் அவருக்கு. ஏன்னா அப்போ அவர் இன்னும் என்ஜாய் பண்ணுவார். ஓகே பரவாயில்ல மேடம் நமக்கு வழி கொடுத்துட்டாங்க டக்குன்னு அப்படின்ட்டு அவரும் ஒரு ஹாப்பியாக இருப்பார், நம்மளும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வியூவர்ஸ், பெரிய விஷயம் கிடையாது. கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, அச்சோ பயமாக இருக்கேன் எனக்கு அப்படின்னு. மேடம் அப்படி கிடையாது. 3 நாள் தனியாக தான் ஓட்டினாங்க, நான் கூடவே இல்லை. நான் 3 நாள் வந்து அவங்கள ஓட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்கள அந்த 3 நாள் நான் வரல ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து சின்ன ஒர்க் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து அவங்க தனியாக ஓட்டினா தான் நியூட்ரல் ஃப்ளோ மேடம், அவ்வளோதான். ஸ்லோவாக போய்க்கிங்க, ஜென்ஷன் இது ஸ்லோவாக அப்படி நியூட்ரல் ஃப்ளோவிலே போயினே இருக்கணும். பிரேக் அழுத்தாதீங்க, அப்படியே மெதுவாக போட்டு அப்படியே செகண்டில் மாற்றுங்க, செகண்டில் போட்டுங்க, அவ்வளோதான். கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க. மெதுவாக கிளச்சை மட்டும் மெதுவாக ஆதி கிளச்சை லைட்டாக அழுத்தணும். ஓகே போங்க. கிளச்சை ஸ்பீடாக விடக்கூடாது, ஒரு ஸ்மூத்தாக விடணும் நீங்கள். அப்போ என்ன ஆகும், அது அழகாக போகும். நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா கிளச்சை அழுத்துங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணீங்க, கிளச்சை அழுத்துங்க, தாடு போடுங்க, ஜாலியாக போடுங்க பார்க்கலாம். ஜாலியாக போட்டிங்கன்னா போயிடும். நீங்கள் எப்பவுமே ஜாலியாக இருக்கணும், அப்போ தான் வண்டி கரெக்டாக போகும். ஓகே. நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டீங்கன்னா சுற்றி இருக்கிற மக்களை பார்க்குறீங்க. சுற்றி இருக்கிற மக்கள் தொகையை கணக்கு பண்ணுறீங்க. அப்படி கணக்கு பண்ணக்கூடாது.
முன்னாடி நம்ம வண்டி போகிறதுக்கு இடம் இருக்கா, நம்ம போக முடியுமா போக முடியாதா அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். இங்கே சுற்றி இருக்கிற கவுண்டிங் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பயந்துடும், பயம் வர ஆரம்பிச்சிடும், ஒரு பதட்டம் வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்டில் போயின்னு இருக்கோம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, உங்களை ஒரு சிங்கம் தோர்த்துதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சுற்றி இருக்கிறவரெல்லாம் பார்க்க மாட்டோம். எங்கே கேப் இருக்கோ அங்கே ஓடிட்டே இருப்பீங்க, திரும்பியும் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா பயந்துருவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்க, முன்னாடி பார்த்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு சிங்கம் வந்து உங்களை தோர்த்துது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். அப்போ சும்மா சைடில் வேடிக்கை பார்க்குறது, முன்னாடி முட்டை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் டிரைவிங்லேயே இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் எதுவுமே இருக்காது, சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. அதேமாரி இந்த மக்கள் தொகையை கவுண்ட் பண்ணுறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம முன்னாடி எங்கே கேப் இருக்கோ அதை பார்த்து போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியர் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் அங்கே பார்த்துனே இருப்பீங்க, டக்குன்னு உள்ள ஒருத்தர் வந்து குச்சி உட்காந்து இருப்பார். அவர் எப்போ வந்து உட்காந்தாருங்கிறது அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணி ஓட்டிக்கணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி பாருங்கள், ஒன் வேல வராரு பாருங்கள், கை காட்டினார் பார்த்தீங்களா காந்தி மாதிரி, ஒன்றுமே பண்ண முடியாது அவர். அது மாதிரி வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். கொஞ்சம் ரைட்டில் மிரர் பார்த்து கொஞ்சம் நடுவில் போக ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். ஆட்டோ வராரு, விட்ருங்க. ஆட்டோ சங்கர் அவர், விட்ருங்க அவர், அவ்வளோதான். சூப்பர், அவ்வளோதான். லெஃப்ட்லேயே இருங்க, ரைட்டில் போகாதீங்க. லெஃப்ட்லேயே நீங்கள் ஓட்டும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஹாப்பியான மூமெண்ட்டே கிடைக்கும். ஏன்னா ரைட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்பா தலைவா போய்க்கோங்கப்பா, நான் உங்களுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டேன்ப்பா, நீங்கள் வந்து 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு இடம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல, எனக்கு லைட்டாக அந்த ஓரத்தில் கொடுங்கப்பா, நான் பொறுமையாக போய்க்கிறேன், நான் வந்து உங்களை டிஸ்டர்பே பண்ணல நான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த பாருங்க பெரியவர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உஷாராக இருக்கணும். திடீர்னு எகிரி குதிப்பார், வேறு எதுவும் இல்லை, லைட்டாக லெஃப்ட் வந்துடுங்க, ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி அழகாக ஓட்டிக்கலாம். வியூவர்ஸ், இந்த ஒன் வேல ஓட்டுறதை கொஞ்சம் தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா ஒன் வேல ஓட்டுறதுங்கிறது வந்து நம்ம நினைப்போம் ஷார்ட்கட்டுக்கு கொஞ்சம் தூரம் போய்க்கலாம் அப்படின்னு, பட் அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக அதோட ரிஸ்க்கு பேட்டெலாம் உங்களுக்கு புரியாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ரிஸ்க்கு. நிறைய பேர் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடக்கிறது மைனஸ் ஆகிறதுக்கு காரணமே ஒன் வேல வரதுனால மட்டும்தான். ஏன்னா எதிர்பார்க்காத டைமில் வந்து ஸ்பீடாக யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து ஒன் வேல ஓட்டுறதை தவிர்த்துக்கோங்க. இன்கேஸ் யாராவது ஒன் வேல ஓட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், தயவுசெய்து ஒன் வேல ஓட்டாதீங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கும் சேஃபு, உங்களுக்கும் சேஃபு, 2 பேருமே என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது, எப்படி மேடம் என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், அவங்களும் வந்து இன்றைக்கி சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 4th கியர் போட்டுங்க மேடம், கச்சா அழுத்துங்க அழகாக, அவ்வளோதான். மெதுவாக போடுங்க, அவ்வளோதான். ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, ஃப்ரீயாக போடணும், அவ்வளோதான். ஜாலியாக போகும் வண்டி. பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். வண்டியும் நம்ம கஷ்டப்படுத்திட்டு நம்மளும் கஷ்டப்படுத்திக்க கூடாது. ஆனால் அதுவும் பாவம் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். ஸோ நம்மளை வந்து ஜாலியாக ஓட்டுறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு அந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வராரா, ஸ்லோ பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் லைட்டாக லெஃப்ட்டில் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அவர் ரைட்டில் போயின்னே இருப்பார். ஸோ அவருக்கு நீங்கள் வழி கொடுத்துடணும். அதேமாரி கீரை மாற்றுறது, ஐயோ நம்ம கீரை மாற்றுறோமே எனக்கு பயமாக இருக்கே, அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்காதிங்க. கீரை கேஷுவலாக போடுங்க, அப்படியே கேஷுவலாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், பெரிய கஷ்டம் கிடையாது. நியூட்ரல் ஃப்ளோ ஜஸ்ட்டு கிளச்சாக ஏற்றிட்டு சும்மா கிளச்சாக ஏற்றுங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதை பாருங்கள், அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அப்படியே 4 போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எப்படி போட்டேன், அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி தான் போடணும், ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கூடாது. கிளச்சாக ஏற்றுங்க பார்க்கலாம், அதை பாருங்கள், அழுத்துங்க ஃபுல்லாக, அதை பாருங்கள். நியூட்ரலாக தேர்டு போட்டேன் பாருங்கள், எப்படி போட்டேன் பார்த்தீங்களா இல்லையா, அப்படியே கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அப்படியே போயின்னே இருங்க. எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். இவ்வளோ தான் மேடம். ரொம்ப பெருசாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது. அதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பண்ணக்கூடாது, ஜாலியாக போகிற போக்கில் பண்ணணும். அதுதான் சொல்லுவாங்க கேஷுவலாக ஜாலியாக ஒரு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி பண்ண கற்றுக்கணும். நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியும் சார், உட்காருங்க சைடில் உட்காருங்க, மெதுவாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி கீரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு போகும். சும்மா அது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்களேன், கொஞ்சம் பிக்கப் பண்ணிவிட்டு. இப்போ அப்படியே போடுங்க மேடம் கீரை, 4th போடுங்க, ஸ்லோவாக போங்க. இது என்ன பண்ணிகிட்டு இருக்கு, நட்ட நடுவில் லெஃப்ட் வந்துடுங்க லைட்டாக, அவ்வளோதான். ஸ்லோவாக போகலாம், மெதுவாக போங்க.
இப்போ ஸ்லோவாக அப்படியே போகிற போடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான். ஓகே கேஷுவலாக போட்டிங்க பாருங்கள். இப்போ டக்குன்னு அப்படியே தேர்டுக்கு போக மாற்றுங்க. 5 ஸ்லோ பாருங்கள். சும்மா தள்ளி விடணும் அப்படி. பார்த்தீங்களா இல்லையா? சூப்பராக இருக்கா உங்களுக்கு? அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணுங்க பார்க்கலாம். சும்மா தள்ளுங்க லைட்டாக. அவ்வளோதான் பாருங்கள். இவ்வளோ தான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பெரிய கஷ்டமாக இருந்தது தானே உங்களுக்கு? செகண்ட் போடுங்க. அப்படி தள்ளி அவ்வளோதான். அப்படியே மெதுவாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். போய்கினே இருங்க. சூப்பர். அவ்வளோதான். ஜாலியாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். லெஃப்ட் ஓட்டியே போங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து பிரேக் எடுக்க போகிறோம். ஏன்னா காஃபி டைம் வந்துச்சு எங்களுக்கு இப்போது. ஸோ காஃபி குடிக்கிற டைம் வந்துச்சுனாலே நிறுத்திடணும் வண்டியை. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோம். ஆக்சுவலாக போனோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கருப்பெட்டி காஃபி ஷாப்னு ஒன்று இருக்குங்க கண்டிகை ரோட்டில். அங்கே வந்து கொஞ்சம் நல்லா சுட சுட பிளாக் காஃபி எல்லாமே கிடைக்கும். ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு டயர்ட்னஸ் வந்திருக்கும். ஸோ ஒரு காஃபி போட்டாங்கன்னா கொஞ்சம் அடுத்தது பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் பிரேக்குக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் வியூவர்ஸ். தேங்க்யூ. பாய்.